கோபாலா, கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, உன்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பக்தனுக்கு என்னைக்கப்பா நேர்ல காட்சியளிக்க போற கிருஷ்ணா? கிருஷ்ணா கிருஷ்ணா, என்னே உன் மாயை? மாயை ஒன்றுமில்லை மகனே. இத்தனை காலமும் ஒரு சாபத்தினால் பசுவாக இருந்தேன். இன்று உன் கைப்பட்டதும் சாவு விமோசனம் பெற்று மனிதனாக மாறிவிட்டேன். கிருஷ்ணா, டோன்ட் வரி மை சன். கடைசியாக ஒரு முறை கத்தி பார்த்தேன். ஆமா, ஏதோ சாபம்னு சொன்னீங்க, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வெண்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வெண்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும், வேலைக்காரன். ஓஹோ, ஆமா, வேலைக்காரனா? என்ன வேலை? இந்த கமண்டலத்தெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது, தொடச்சு வைக்கிறது, ஓஹோ, புலித்தோல்லாம் ட்ரை வாஷ் பண்றது, சலவா பண்றது. ஓஹோ, இப்படி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள் அந்த முனிவரோட சம்சாரம் முருங்கா சாம்பார் வச்சாங்க. முனிவருடைய சம்சாரமும் முருங்கா சாம்பார் வச்சாங்களா? ஆனா அது கெட்டு போச்சு. நினைச்சேன் கெட்டுதான் போயிருக்கும். கெட்டு போன சாம்பார நான் புல்லுல ஊத்திட்டேன். அத முனிவர் பாத்துட்டாரு. ஏன்டா அது மாதிரி பண்ணன்னு கேட்டாரு. அதுக்கு நானுமா சொன்னேன், கெட்டு போன சாம்பார நம்ம சாப்பிட்டா வைத்த கலக்குமேன்னு சொன்னேன். நியாயம் தானே? அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமோ? புல்லுல ஊத்திட்டியே, அந்த புல்ல மாடு மேயுமே, அந்த மாட்டுக்கு வைத்த கலக்காதான்னு கேட்டாரு. அடடா அடடா, என்ன புத்திசாலித்தனமா சொல்லிருக்காரு முனிவர்ல. நான் மாடுதானே, வைத்த கலக்குனா என்னன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. நீ வாழ்நாள் பூரா அந்த புல்லையே சாப்பிடும் பசும் மாடா மாற கடவாய் அப்படின்னு சாப விட்டார். நான் மாடா மாறிட்டேன். ஆமா, இதுக்கு விமோசனமே சொல்லியா? சொன்னாரு, அதுக்குள்ள அவசரப்படல. எங்க சொல்லாம விட்டுருவோன்னு பயந்து போயிட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நீ நேரா கோத்தகிரிக்கு போ, அங்க சிங்காரவேலு நாயுடுன்னு ஒரு பேக் இருப்பார். சரியாதான் சொல்லிருக்காரு. அவர்கிட்ட நீ போய் ஒரு 1 இயர் சர்வெண்டா வேலை செய். என்கிட்ட அந்த 1 இயருக்கு அப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி வரும். அன்னைக்கு அந்த பெக்கோட கைவு மேலே படும், நீ மனுஷனா மாறிடுவாய் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி உங்க கைய மேல பட்டுது, நான் மனுஷனா மாறிட்டேன். இது கொஞ்சம் அவுத்து விடுறேலா? கிரியா மேலே உங்க இஷ்டம். அப்ப மேலே சௌரியமா இருக்கு. வா கிருஷ்ணா, வா. இந்த வீட்டுல உன் பாதம் பண்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதான் இந்த இறையனுடைய குடிசை. பக்தா கிருஷ்ணா, இது என் கண்ணுக்கு குடிசையா தெரியல, கோகுலமா தெரியுது. உன் கருணையே கருணை. கிருஷ்ணா, நீ இப்பதான் உள்ள வர, அதுக்குள்ள உன் காலடி சோடு எப்படி வந்தது? தாத்தா, அதை நான் தான் போட்டேன். ராதா, நீ எப்பமா வந்த? அது வந்து இப்பதான். கிருஷ்ணா, உண்மையான பக்தனை கைவிட மாட்டேங்கிறத நிரூபிச்சுட்ட. அதனாலதான் 2 நாளா காணாம போன என் பேத்தி கிடைச்சுட்டா. இப்படி லீலையில இடைவெளி இல்லாம பண்ணிக்கிட்டே இருக்கே. ஒவ்வொரு லீலையும் நினைக்கும் போது அப்படியே புல்லு இருக்குது கிருஷ்ணா. மறுபடியும் புல்லுகளுன்னு சொல்லாதீங்க, அப்புறம் மேய ஆரம்பிச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம். ராதா, இது யார் தெரியுதா? கிருஷ்ணன், சாட்சாத் கிருஷ்ண பகவான். நமஸ்காரம் பண்ணுமா? ஐயோ தாத்தா, இந்த காலத்துல போய் அதுவும் இப்படி கிருஷ்ணா ராமானா, இந்த ஊர்ல உன்னை எல்லாரும் மாங்கான்னு சொல்லுவாங்க. என்ன மாங்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல, தேங்கான்னு சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. உண்மையான பக்தனுக்கு தான் ஆண்டவன் காட்சி அளிப்பான். அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன, நான் கிருஷ்ணனோட உண்மையான பக்தன். நான் இதை நம்பவே மாட்டேன். எவனோ ஒரு பொறுக்கி பைய டகுல் விடுறான், அத நீயும் நம்பி ஏமாறுற. பக்தா, கிருஷ்ணா, நம்முடைய அருமை உன் பேத்திக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன். பொறுக்கி கிரிக்கி டகில் என்று தகாத வார்த்தைகளில் என்னை அவமானப்படுத்துகிறாள். யாம் செல்கிறோம். வேண்டாம் கிருஷ்ணா, நான் போக விட மாட்டேன். நான் உன்னை போக விட மாட்டேன். அரியாசிறுமி ஏதோ கூறிவிட்டாள், அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். உன்னுடைய பக்த கோடிகளில் என்னை பொறுக்கி எடுத்தாயினவா, அதைத்தான் பொறுக்கி என்கிறாள். டகில் என்பது வேற ஒன்றுமில்லை, டகில் அது கந்தகவசம் மாதிரி. நீ கோகுலத்தில் கோபியுடன் பஞ்சிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் டகில் என்ற புனிதமான வார்த்தை பிறந்தது. அதனால் தான் அது உனக்கு தெரியவில்லை கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஏன் மௌனமாயிட்டாய்? நாங்கள் மௌன மொழியில் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உமக்கு புரியாது, கீழப்போ. கிருஷ்ணா, இந்த உலகத்தில் உனது லீலைகளை புரிந்து கொண்டவர்கள் யார்? உன் லீலையை தொடர்ந்து நடத்து. அப்படியே ஆகட்டும். என்ன அழகான பொற்பாதங்கள். கிருஷ்ணா, எவ்வளவு நேரம் உன் பொற்பாதங்களை பார்த்துக் கொண்டே இருப்பது? டே பக்தா. என்ன கிருஷ்ணா? எனக்கு ஒரு ஆசை. கடைந்த வெண்ணையை கையில் எடுத்து தின்ன வேண்டுமா? அது குழந்தை பருவத்தில். இப்பொழுது நான் குமரனாகி விட்டேன் அல்லவா? ஆமாம். நான் மாடாக இருந்த பொழுது எனக்கு புல்லையும் புண்ணாக்கையும் போட்டு என்னை வளர்த்தாய். ஆமாம். இப்பொழுது நான் மனிதனாகி விட்டேன். உழைத்து சாப்பிட வேண்டும். என்ன என்ன கிருஷ்ணா, நான் இருக்கும் பொழுது நீ உழைத்து சாப்பிட வேண்டுமா? டே மண்டையா,
உன்னை பொறுத்தவரையில் மட்டும்தான் நான் கடவுள். ஓஹோ. ஆனால் மற்றவர்களுக்கு நான் மனிதனாக தெரிய வேண்டும் அல்லவா? அதனால் தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு, இல்லை என்றால் போய்விடுவேன். வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம். உனக்கு வேலை தானே வேண்டும். நாளைக்கே முதலாளியிடம் கூறி உனக்கு வேலை வாங்கி தருகிறேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே எந்த கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. என்னாச்சு? ஒப்பன் தம்சகன வரான். இப்ப என்ன பண்றது? சட்டை கழட்டுங்க. மெதுவா பூ மாதிரி. அம்மா வள்ளி, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையாப்பா, துணி துவைச்சிட்டு இருக்கேன். துணி துவைச்சிட்டு இருக்கியா? ஆமா, அது என்ன கல்லு புதுசா இருக்கு? அதுப்பா இன்னைக்கு காலையில தான் வந்தது. காலையில வந்ததா? காலையில தான் முளைச்சது. என்னம்மா குழப்புற? இந்த பாரு, இந்த வேட்டிய நானும் எப்படி எல்லாமோ துவைச்சு பாக்குறேன், கரை போக மாட்டேங்குது. கொஞ்சம் விலகு, 4 அடி அடிச்சுக்கிறேன். ஐயோ வேணாப்பா, வேட்டி உடைஞ்சிரும். வேட்டி உடைஞ்சிருமா? கல்லு கிழிஞ்சிருப்பா. கல்லு கிழிஞ்சிருமா? என்னம்மா உளறிக்கிட்டு இருக்கிற நீ? என்ன குழப்புறிய? தள்ளுங்க, பார்த்தா நல்ல கருங்கெல்லாம் தெரியுது. 4 அடி அடிச்சுக்கிறேன். தள்ளு. என் கண்ணுக்கு இது கல்லு மாதிரியே தெரியலையே. கல்லுதான்ப்பா. கல்லா? கல்ல காணலையே. கல்லு கரைஞ்சிருச்சுப்பா. கல்லு கரைஞ்சிருச்சா? உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? நீ என்ன குழம்புறியே? போ சாமி. போமாட்டா சாமி. போயிடு சாமி. போமாட்டா சாமி. போயிடு சாமி. கேட்க மாட்டா சாமி. ராதா, இங்க என்னமா சத்தம்? பின்னாடி போய். என்கிட்ட எங்க ஒளி வர? போ, கட்டில் கடியில. ராதா. என்ன சாமி? சாமியா? தாத்தா சாமி. தாத்தா சாமியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சத்தம் வந்தது. அது வந்து ஒரு பெருச்சாளி மேல விழுந்துச்சா, அதான் பயத்துல கத்திட்டேன் தாத்தா. பெருச்சாலியா? பெருச்சாலி இந்த அறைக்குள்ள வரத்துக்கு வழியே இல்லையே. எப்படி வந்திருக்கோம்? நாளைக்கு பொறி வச்சு பிடிச்சிடுறேன். பெருச்சாலி அம்மா நான் சத்தம் போடும். கீழே பாப்போம். கிருஷ்ணா, பக்தா, நீ இங்க இங்க நீ எங்க? என் வீட்டுல வந்து என்னைய கேக்குறியா? ஆமா, கட்டிலுக்கு என்ன பண்ற? அது வந்து பெருச்சாலி வந்தது. கிருஷ்ணா, நீ தூணிலும் இருப்ப, துரும்பிலும் இருப்ப. கரெக்ட். ஆனா கட்டில் கீழே இருப்பேன்னு இப்பதான் தெரியுது. உனக்காக வெளியே கட்டில் போட்டோ, மெத்த போட்டோ, தலாணி போட்டு வச்சிருக்கேன். இப்படி கட்டாந்தரையில படுத்து இருக்கியே, நல்லா இருக்கா? மேல படுத்துக்கிறேன். அது ரொம்ப மோசம். வெளியே போயிடுவோம். வா வா. போ. அப்பா, தப்பிச்சேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க, சீக்கிரம். சீக்கிரம் வாடா. ஐயோ, சின்சான் வரானே. ஏண்டா இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம், சின்ன சார கண்டே பிடிக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? பாஸ், ஒரு ஐடியா. என்ன? தேயிலை தோட்டத்துல தேயிலை பறிச்சிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் கேட்டா என்ன? உன் மண்டையில முடிதான் இருக்கு நினைச்சேன், மூளை இருக்கு. வா சார். சார், இந்த போட்டோல இருக்க ஆளை பாத்தீங்களா? அட, நேத்து காலையில தாங்க இவர் நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன். யாருக்கோ பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் அப்படி பயந்து போறேன்னு கேட்டேன். 2 கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். என்னது கூமுட்டையா? அது உங்களே இல்ல பாஸ். என்ன, நீ கரெக்டா தான் இருக்க சார். இவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காருன்னு சொல்றீங்க? ஆமா சார். இவரை போய் நான் கோயம்புத்தூர் பிடிச்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? இது கடையில உங்க கல்ல தட்டுப்பட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. சரிங்க. நான் வரேன் சார். சரிங்க. தேங்க்ஸ் சார். வாடா நாய். பாஸ், இவர் குரல் நம்ம சின்னையா குரல் மாதிரி இல்ல. ஐயோ, ஏன் பாஸ் என்ன அடிச்சீங்க? இதை என்ன முதல்ல சொல்லல.
தலை இருக்கும்போது வாழாட கூடாதுன்னு தான் 1000 தான் இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ். உங்க இமேஜ் பாதிக்க கூடாதுன்னு நான் அப்படி சொல்லல. கரெக்ட். அப்ப இவரை நம்ம சின்ன சார்னு சொல்றேன். கண்டிப்பா. கோயம்புத்தூர் நாங்க கூப்பிட்டீங்களா? வந்து அமிக்கி ஒரே அப்படி அப்படிக்கிறேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க. அவங்க ஒழுங்காதான் வேலை வைப்பாங்க, நீங்க வாங்க. ஓடிட்டாரா? குறுக்கு வழியில பூத்து அமைக்கிறேன். சார் பயப்படாதீங்க சார், நான் தான் சார். யோ எந்திரியா. தம்பி இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. அன்னைக்கு 500 ரூபா நோட்டை காட்டி வீட்டை தண்ணீங்க. இப்ப உங்களை தேடி நான் காடு மலையெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்துருங்க தம்பி. அதெல்லாம் முடியாது. நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு சூப்பர் சைட் ஒண்ணு பிடிச்சிருக்கேன். அதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்க போறேன். உங்களுக்கு சைட்டா? ஏன் உனக்கும் சைட்டா? வாசு செட்டப் சாதாரண செட்டப்பா? சிறுக்கு மாதிரி எட, குஷ்பு மாதிரி குடு 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 கண்ணா, ரோஜா மாதிரி கண்கள், கௌதமி மாதிரி அம்மா. அண்ணா ஏன் அவனாச்சிங்க? பின்ன தம்பி லவ் பண்றது நானு, வர்ணிக்குது இவனா? தப்புதான். தப்பு தானே? டேய் ஏற்கனவே அடி வாங்கி நொந்து போயிருக்க, இப்படியே ஓடிடு. ஓடுடா. இப்படி பண்ணா என்ன? எப்படி? உங்களுக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு, எனக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு. நம்ம 2 பேரும் இங்கே செட்டில் ஆயிட்டா அருமையான ஐடியா. வந்திருக்கல அருவாவோட. அருவா வேற கையில வச்சிருக்கா. தண்ணியில இறங்கி வந்தா என்ன வெட்டி விடுவானே. கவலைப்படாதீங்க, அவரு தண்ணியில இறங்க மாட்டாரு. ஏன்? தண்ணியில இறங்கினா கண்டம்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. அப்படியா? இப்ப பாரு. டேய் தடியா, இங்க வாடா. தைரியம் இருந்தா வாடா, தைரியம் இருந்தா வாடா. என்னது? நான் தண்ணிக்குள்ள வரவா? மாட்டேன், நீ வாடா வழியா. டேய் என் காதலிக்கு சோ போட போறேன், கண்ணால ரசிச்சுக்க. கண்ணு நீ திரும்ப கண்டு. ஆஹா என்ன மேனி, என்ன மேனி. டேய் அவன் என் வருகால கொண்டாடுறா, விட்டுறா. டேய் பள்ளிங்க மாதிரியா இருக்கடா. ஐயோ அவன் எங்கெல்லாம் சோப்படுறானே. சோப்பு தான் போடுறேன், தைரியம் இருந்தா நீயும் வந்து போடு. வா வா வாடா வாடா வா வெட்டிடுவேன். ஏய் உடா. ஏன் அல்லே? போய்டா. என்ன காப்பாத்து முடியாது முடியாது. மாமனுக்கு தண்ணியில கண்டவங்கிறது கரெக்டா இருக்கு. இனிமே திரும்பி வரவே முடியாது. அப்படியே போயிரு.